அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தூர்வா கணபதி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தூர்வம் என்றால் அருகம்புல் என்று பெயர். அருகம்புல்லையை கொண்டு ஜீவித்து அளப்பெரிய பலன்களை தரவல்லவரே ஸ்ரீ துர்வாச மகரிஷி ஆவார். சினத்தில் சிவக்கும் சிவமாமுனி என்றாலும் இவருடைய சினத்தால் பூலோகத்திற்கு நல்ல வரன்களே கிட்டின. இவர் பெற்ற சாபம் என்னவெனில், இவர் சினம் பெருக பெருக இவருடைய தபோ பலன்கள் விருத்தியடையும், ஆசியும் பெருகும். எனவே ஸ்ரீ துர்வாசம் கோபம் கொண்டார் என்றால் அஞ்சுதல் வேண்டாம், அனைத்தும் பூமிக்கு நல்லதாகவே முடியும். எனவே துர்வாசரின் கோபம் என்றாலேயே பூமாதேவி மகிழ்ந்திடுவார்களாம். ஏனெனில் ஸ்ரீ பூமியில் நல்லதே நடக்கும். ஸ்ரீ துர்வாச மகரிஷியான ஸ்ரீ கணபதிக்குரிய பல விசேஷமான பூஜை முறைகள் நமக்கு தந்தருளியுள்ளார். சோடஜ கணபதி வழிபாடும் இவரால் விருத்தி செய்யப்பட்டதாகும். அலுவலகங்களிலும் குடும்பங்களிலும் பகைவர்கள், தகாத நண்பர்கள், பொறாமை கொண்டுள்ள உறவினர்கள் எண்ணங்களாலும் பொறாமையாலும் துரோகத்தினாலும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் குடும்ப விருத்தி, வியாபார விருத்தியும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இத்தகைய தோஷங்களிலிருந்து பிள்ளி சூனியம், கண் திருஷ்டி போன்றவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்காகவே இன்று அருகம்புல் தீர்த்தத்தை மட்டும் உண்டு விரதம் இருப்பது மிக சிறப்புடையதாகவே பார்க்கப்படுகிறது. இரட்டை கணபதி வழிபாடாகவும் பார்க்கப்படுகிறார். ஸ்ரீ விநாயகருக்கு குறிப்பாக தாமே அருகம்புல்லை பறித்து மாலை கட்டி ஸ்ரீ இரட்டை பிள்ளையாருக்கு நீங்கள் சதுர்த்தி நாளில் விசேஷமாக கணபிக்க வேண்டும். 2 கணபதி உருவங்கள் சேர்ந்திருப்பதே இரட்டை கணபதி தரிசனமாகும். இது குறித்த சில தலங்களிலேயே காணப்படுகின்றன. திருச்சி லால்குடி அருகே பூவாரில் உள்ள இரட்டை கணபதி மிகவும் சக்தி வாய்ந்த மூர்த்திகளாகும். ஆனால் இதை பற்றி இன்னும் பலருக்கு தெரிவாகவே இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் முறையான திவசங்களையும் சிதார்த்தங்களையும் அமாசை தர்ப்பணங்களையும் சரியாக செய்யாமல் சந்ததிகள் பாதிக்கப்படுகின்றன. குழந்தைகள் முடல் ஆதல், மனவளர்ச்சி குன்றுதல் என்ன வகையான குடும்பங்களில் அபிவிருத்தி, குடும்பத்தில் அதிகமானவர் அவதிப்படுதல், பிதிர்தோஷத்தினால் அவதிப்படுவது, இது எல்லாரும் நீங்கள் முறையான பரிகார முறைகளை செய்தால் உங்களுக்கு நல்ல முறைகள் உண்டு. தூர்வா கணபதி விரதம் என்று பூவாளூர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்வேதா ஸ்ரீ தம்ப இரட்டை கணபதி மூர்த்திகளை தரிசித்து அருகம்புல் சாற்றி மோதகம் படைத்து ஏழைகளுக்கு மோதகத்தை தானமாக தந்து வந்தால் பிதிர்தோஷ நிவர்த்தி ஸ்ரீ இரட்டை கணபதி அருள் பாலிப்பார். இப்பல்குனி நதி வட இந்தியாவில் இந்த கியாவின் பல்குனி நதியில் பிதுர் சுஸ்திகளை தரவல்ல அற்புதமான நதி இது. இன்று பிள்ளையாருக்குரிய மாத சதுர்த்தியும் நாக சதுர்த்தியும் தூர்வா கணபதி விரதமும் ஒன்று சேர்வது இந்த நாளில் மகத்துவமாக இருக்கின்றன. மிகவும் அற்புதமான நாள், மேன்மை தரும் நாள் இந்த தூர்வா கணபதி விரதமும் ஒன்றாகும். தூர்வா கணபதி விரதம் என்று துர்வாசருக்கு என்ன மிக எளிமையான வேத மந்திரங்களை ஜெபித்தால் சிறப்புடையதாகும். வாயில் நுழைவில்லையே, படிக்க முடியவில்லை என்று ஏங்காதீர்கள். பக்தி சிதார்த்தத்தில் உள்ள தமிழ் உச்சத்திற்கு ஏற்றபடி நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இதனையே வேத ஒளியாக கேட்டுக்கொண்டு ஆண்டவன் உங்களுக்கு கருணை புரிவார். அபூர்வமான தூர்வா ஸ்கந்த என்ற மந்திரத்தை நன்கு உச்சரிக்க வேண்டிய முறைகளை பெரியவர்களிடம் கேட்டு துதித்தால் மீண்டும் சிறப்புடையதே. தூர்வா ஸ்லோகத்தின் எளிமையான பொருள் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான இரட்டிப்பு படைப்புகள் சிறப்பாக உண்டாகுவது, நூற்றுக்கணக்கான வேர்களையும் இலைகளையும் காம்பையும் உடையதுமான அருகம்புல்லின் உழைகின்ற ஸ்ரீ தூர்வா தேவியே, நாம் உன்னை வணங்குகின்ற பாக்கியத்தை பெற்று ஆனந்தமடைகிறேன். பிள்ளையாருக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீ தூர்வா தேவியை எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய தீய கனவுகளை நாசம் செய்து எங்களுடைய பாவங்களை போக்கி அருள்வாயாக என்று கணுவாக கிளை கிளையாக அருகம்புல்லானது வளர்ச்சி பெறுகின்றதோ அதுபோல நாங்களும் நல்ல எண்ணங்களுடன் நல்ல வரங்களுடன் நல் வாழ்க்கையும் பெற்று நாங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனடைய சன்னதியில் நம் முறையில் தலைக்க செய்வாயாக. வேதம் படிக்க முடியவில்லை என்று இயங்குபவர்கள் இந்த தூர்வா ஸ்லோகத்தை நன்கு படித்து தினம் பிள்ளையாரை துதி செய்து வந்தால் வாக் சித்தி பெற்று உங்களுடைய சந்ததியினர் நம் முறையில் விருத்தி அடைவதற்கு ஸ்ரீ தூர்வா தேவி விநாயகப் பெருமானின் திருவருளால் அருள் புரிகிறாள். எனவே தூர்வா கணபதி விரத நாளை விட்டு விடாது பூவாரில் உள்ள பல்குனி நதியில் நீராடி இரட்டை கணபதி மூர்த்திகளை இந்த தூர்வா ஸ்லோகத்தை ஓதி துதித்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து மோதகம் படைத்து ஏழைகளுக்கு
மோதக தானம் செய்து சிறிது நேரம் தியானம் செய்து அழகிய திருத்தலத்தின் மகிமையை உணர்ந்து யாவருக்கும் உணவித்து இறைப்பணியை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.